ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. நல்ல காரசானமாக இருக்கும். நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவுக்கு பொரி எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு அதிக புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு இட்லி மாவு மாதிரி கெட்டியாக இருக்கணும். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்ததோ இல்லை வறுக்காததோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த மாவு எடுத்து நம்ம சுட ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன பணியாரக்கல் சூடு பண்ணிக்கோங்க. இதில் அதிகமாக எண்ணெய் தேவையில்லை, லேசாக மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த குழி முழுசும் இந்த மாவு ஊற்றாமல் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் இந்த மாதிரி சின்ன காயின்ஸ் மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும். ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் கழித்து நம்ம அதை திருப்பி விடலாம். 2 சைடும் நல்லா வெந்து வந்ததும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே கொஞ்சமாக மாவு விட்டு சின்னதாக இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு பொடிசை நறுக்கினது, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடிசை நறுக்கினது, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா செவந்து வரணும். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வறுத்துட்டு இது கூட சேர்க்குறதுக்கு 2 பெரிய தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது பேஸ்ட் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பேஸ்ட் ஓரளவு நல்லா அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகணும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வந்ததும் இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்ச சின்ன பணியாரத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நல்ல காரசாரமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நல்லா புதுசாக ட்ரை பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.